இன்றைக்கி நான் வந்து பள்ளிப்பாளையம் மட்டன் தாங்க செய்ய போகிறேன். அதாவது இது வந்து கோயம்புத்தூரோட ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மட்டனில் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து 3/4 kg மட்டன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, மட்டன் வந்து நல்லா க்ளீனாக ஒரு 2-3 தண்ணியில் நல்லா க்ளீனாக கழுவி ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் தண்ணி நல்லா எடுத்துட்டு பாருங்கள், நான் வந்து க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து குக்கர் எடுத்து இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் போட்டு வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து குக்கரில் எல்லா மட்டனையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு நல்லா நான் ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மட்டன் வந்து எப்போவுமே நம்ம மட்டன் செய்கிறதுக்கு எடுத்தோம்னாக்கா மட்டனை வந்து முதல்ல நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா பக்கமும் கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். நான் வந்து வெயிட் போட்டு வச்சிடுறேன். வச்சிட்ட பிறகு ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஒரு விசில் வந்துடுச்சு. 4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ப்ரெஷர் எல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்களா, மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. நான் வந்து 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். இந்த மட்டனை வந்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு மட்டன் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. பார்த்திங்களா, எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வெயிட் போட்டு எடுத்து வச்சோம்னா மட்டனை நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ வந்து இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு வந்து மசாலா நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து 2 டைப் ஆஃப் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து காரம், ஒன்று வந்து காரம் இல்லாதது. அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது வந்து கார மிளகாய். இது வந்து பேடிகை மென்ஷன்காய் எடுத்திருக்கேன். நான் 2 மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ், வேணும்னா போடலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ வந்து சீரகமும் மிளகும் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். ஒரு கடாயை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சிட்டு பிறகு நம்ம வந்து மிளகு சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் அப்படி ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறேன். காஞ்ச மிளகாய் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த பள்ளிப்பாளையம் மட்டனுக்கு பெரிய வெங்காயத்தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்குறேன். நான் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணல. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே தான் நான் வந்து பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கேட்பீங்க, சின்ன வெங்காயம் தானே டேஸ்ட்டு நல்லா வரணும். இதுலேயும் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுக்கலாம். இதுக்கு வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. அப்போ சீக்கிரமாக வதக்கிடும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறதா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து வேலை. இப்போ வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தனியா பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணுன்றதுனால நான் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கினேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலந்து கொடுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் எல்லா பக்கமும். நீங்களும் இந்த மாதிரி மட்டனில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பேர் சிக்கனில் தான் செஞ்சது நான் பார்த்துருக்கேன். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு மட்டனில் செஞ்சேன் இன்றைக்கி. பள்ளிப்பாளையம் மட்டன் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். எல்லா மட்டனையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து கொடுக்கலாம். இதுக்கு பாருங்கள், இப்போ வந்து நான் தண்ணி சேர்க்கல. அதுக்கப்புறமா நான் இந்த சூப் வந்து சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க எல்லா பக்கமும். இந்த மட்டனை எல்லா பக்கமும் ஃப்ரை பண்ணிட்டு பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா மட்டன் சூப்பு, அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலந்து கொடுக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு இந்த தண்ணி தான் நான் சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் அந்த மட்டன் சூப்பை சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்து கொடுக்கலாம்.
உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்பைஸியாக வேணும்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் எல்லா பக்கமும் நல்லா இப்போ திருப்பி கொடுக்குறேன். திருப்பி கொடுத்துட்டு இதை வந்து மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து நான் மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள், தண்ணி இன்னும் இருக்குது. நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். மூடி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் தண்ணி நிறைய இருக்குது. இது வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம். மட்டனில் இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரை ஆகிடணும். அப்போ தான் இந்த மட்டன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நான் வந்து இந்த ரெசிப்பியை கோயம்புத்தூரில் தான் சாப்பிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் மந்த்து நாங்கள் கோயம்புத்தூருக்கு போயிருக்கும் போது அங்கே வந்து நான் சிக்கனில் தான் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, நம்மளும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து மட்டனில் செஞ்சுருக்கேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்கு வந்து லாஸ்ட்டில் தேங்காய் எண்ணெய் சேர்ப்பாங்க. எனக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்றதுனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்கல. நான் நார்மல் ரீஃபண்ட் ஆயிலே தான் செஞ்சுருக்கேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப நல்லா வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துடுங்க. கொத்தமல்லி சேர்த்துட்ட பிறகு நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மட்டன் எல்லாம் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ மட்டனில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.